வணக்கம் மக்களே. சாவர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்க வாழ்க்கை ஒரு நாளும் நரக வாழ்க்கையா தான் இருக்கு. இன்னைக்கு தூங்கி எழுந்திருச்சா நாளைக்கு நியூஸ்ல என்ன வரும் அப்படின்னு நியூஸ பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ஈரான் இஸ்ரேல் போர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நியூஸ்ல பார்த்தா பில்டிங் தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அடுத்த நிமிஷம் நிலையே இல்லாத வாழ்க்கைதான். நம்ம எங்க இருந்தாலுமே நமக்கு சாவுன்றது ஒரு நாள் கண்டிப்பா வரும். அது நம்ம குடும்பத்தோட நம்ம ஃபேமிலியோட இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க தனியா எப்ப என்ன ஆகும்னு தெரியாம பயந்து பயந்து சாவறதா இருக்கு. காசு பணம் கஷ்டம். தயவுசெய்து யாரும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கி கடன் வாங்கினாலும் நான் இப்ப என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறேன். கடன் வாங்கிதான் நம்ம ஒரு வேலை செய்யணும்னா சத்தியமா அந்த வேலை யாருமே செய்யாதீங்க. வேண்டாம். சாரிங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம குடும்பத்தோட ஒன்னா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சாரிங்க, இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம் மனசுல பட்டது. இன்னைக்கு ஆஃப் தூங்குனேன், ஆனாலும் எனக்கு சுத்தமே வரல, பயமா இருக்கு எனக்கு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சாரி. தேங்க்யூ. பை.